நடப்பு IPL சீசனோட 64வது லீக் ஆட்டத்துல லக்னோ அணியை எதிர்கொண்டுச்சு டெல்லி அணி. டாஸ் ஜெயிச்ச லக்னோ கேப்டன் KL ராகுல் பவுலிங்க தேர்வு செய்ய டெல்லியோட ஓபனர்ஸ் ஜாக் ஃப்ரேசர் மெக்காக்கும் அபிஷேக் போரலும் களத்துக்கு வந்தாங்க. இறங்கினதுமே அதிரடி காட்டி எதிரணிக்கு பயம் காட்டுற ஜாக் ஃப்ரேசர் இந்த முறை டக் அவுட்ல வெளியேறி ரசிகர்களுக்கு ஷாக் கொடுத்தாரு. அதிரடி இளம் சிங்கத்தை தூக்கின குஷியில லக்னோ பவுலர்கள் இருக்க ஷாய் ஹோப் களத்துக்கு வந்தாரு. போரலும் ஹோப்பும் கைகோர்க்க டெல்லியோட ரன் ஏற ஆரம்பிச்சது. ஆரம்பத்திலிருந்தே இந்த ஜோடி அதிரடி காட்டினதுனால லக்னோ பவுலர்கள் படாத பாடுபட்டாங்க. 21 பால்ல அரை சதம் கடந்தாரு அபிஷேக் போரல். எதிர் சைட்ல இருந்த ஷாய் ஹோப்பும் நிதானமா ஆட சரிவிலிருந்து மீண்டது டெல்லி. 92 ரன்களை இந்த கூட்டணி கொண்டு வந்த போது இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க ரவி பிஷ்னோய் வந்தார். 27 பாலுக்கு 2 சிக்ஸ் 3 பவுண்டரின்னு 38 ரன் அடிச்சிருந்த ஷாய் ஹோப்பை வெளியேற்றினாரு பிஷ்னோய். அடுத்ததா 33 பாலுக்கு 4 சிக்ஸர் 3 பவுண்டரின்னு 58 ரன் அடிச்சிருந்த போரலும் நவீன் உல்ஹக் பால்ல அவுட் ஆனாரு. வெற்றிகரமா இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்ச கொண்டாட்டத்துல லக்னோ பவுலர்கள் இருந்தப்ப டெல்லி கேப்டன் ரிஷப் பந்தும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் ஜோடி சேர்ந்து பொளந்தாங்க. 23 பாலுக்கு 33 ரன் பந்த் அடிக்க 25 பாலுக்கு 57 ரன் அடிச்சாரு ஸ்டப்ஸ். 20 ஓவர்கள் முடிவுல 4 விக்கெட் இழப்புக்கு 208 ரன்களை குவிச்சாங்க டெல்லி அணி. 209 ரன்கள் என்ற இலக்கோட களமிறங்கின லக்னோ அணிக்கு ஆரம்ப முதலே அடி மேல அடி. ட்வின்டன் டீகாக்கை 12 ரன்லையும் KL ராகுலை 5 ரன்லையும் அடுத்தடுத்து வெளியேற்றினாரு இஷாந்த் சர்மா. அடுத்து வந்த மார்க்கஸ் டாய்னிஸ் 5 ரன்ல அவுட் ஆக தீபக் ஹூடா டக் அவுட்ல வெளியேறினாரு. 4.1 ஓவர்ல 44 ரன்ல 4 விக்கெட்டுகளை பறிகொடுத்து நிலக்குலைஞ்சது லக்னோ. லக்னோவோட டாப் பேட்டிங் ஆர்டரை கச்சிதமா சிதைச்சாங்க டெல்லி பவுலர்கள். ஆனா அடுத்ததா களத்துக்கு வந்த நிக்கோலஸ் பூரன் டெல்லி பவுலர்களுக்கு பயம் காட்டினாரு. 27 பாலுக்கு 61 ரன் அடிச்சு அவுட் ஆனாரு பூரன். லக்னோவோட தோல்வி உறுதியாச்சு. அர்ஷத் கான் மட்டும் கடைசியில ருத்ர தாண்டவம் ஆடி டெல்லி அணிக்கு பயம்னா என்னன்னு காட்டினாரு. 6-4ன்னு அர்ஷத் கான் அடிச்சு ஆடி 33 பாலுக்கு 58 ரன்களை சேர்க்க கடைசி வரைக்கும் போராடி தோத்தது லக்னோ. 20 ஓவர்கள் முடிவுல 9 விக்கெட் இழப்புக்கு 189 ரன்கள் எடுத்தது லக்னோ. 19 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றது டெல்லி. அதிகபட்சமா இஷாந்த் சர்மா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.